ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இன்றைக்கி வெறித்தனமான ஒரு ஹாரர் படம் தாங்க எடுத்துகிட்டு வரோம். அதுவும் இந்தோனேஷியன் ஹாரர் படம். இந்த படம் 2022 ரிலீஸ் ஆன பெராங்கோம் பெர்குமேவா அப்படின்னு ஒரு படங்க. செம்ம த்ரில்லராகவும் ஹாரராகவும் வேறு மாதிரி இருக்குதுங்க படம். ஸோ அதனால் நம்ம சேனலில் கொண்டு வந்தோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க, ஆலில் போட்டுங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் திகில் நொடிகள். நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்லாம் பார்த்தீங்கன்னா காரான்ற பொண்ணு காட்டுறாங்க. இந்த பொண்ணு கையில் வச்சுருக்க மொபைல் வந்து தொடர்ந்து கால் வந்துகிட்டே இருக்குது. அந்த கால் யார் பண்ணுறான்னு பார்த்தா அவனோட பாய் ஃப்ரெண்டு. ஆனால் இவன் வந்து எடுக்கவே மாட்றா, கட் பண்ணி விடுறா. இவ தாங்க அவளோட ஃப்ரெண்டு ஹீரோயினி. சின்ன வயசுலேருந்து இவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஏன்டி இவன் பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணால் கூட நீ எடுக்கலை அப்படின்னு சொன்னால், இல்லை எனக்கு எடுக்க பிடிக்கல அப்படின்னு சொல்கிறா. இவங்க எங்கே ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்ட்டிக்காக போயிட்டு இருக்காங்க 2 பேரும். ஸோ அவனோட பாய் ஃப்ரெண்ட் கொடுத்த டாலர் செயின் பார்த்தீங்கன்னா கழட்டி அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்றான். சரின்னு சொல்லிட்டு வா ரெடி ஆகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வெளியே டோர் திறந்து பார்த்தா அவன் பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவன் அப்பார்ட்மெண்ட்டுக்கே வந்துடுறான், காராவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு. அப்புறம் பார்த்தா எல்லாம் ஃபுல் டைட்டில் இருக்கிறானுங்க அவனுங்க. ஏன்டா இங்கே வந்தீங்க, இப்போ பார்ட்டிக்கு தானே போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவள் ஃப்ரெண்டு வந்து இல்லை பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் தானே, இல்லை அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், 2 பேரும் துரத்துருவாங்க வீட்டை விட்டு, சரி நீயும் சொல்ல நானும் சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் சரி பார்ட்டி மூடுக்கு போகிறாங்க. பீர் பாட்டிலாம் ஓப்பன் பண்ணி சரக்குலாம் போட்டு குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பையன் பார்த்தீங்கன்னா நம்ம காராவோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து தப்பான இடத்து வந்து முயற்சி பண்ணுறான். அவகிட்ட எப்படியோ தப்பிச்சுட்டு அவனை தள்ளி விட்டுட்டு அவளும் வெளியே வந்துடுறான். வெளியே வந்துட்டு அவன் பார்த்திங்கன்னா இடிச்சிக்கிறான். அவங்ககிட்டேருந்து தப்பிச்சு போனோம். நேராக போய்ட்டு லிஃப்ட்டில் போயிட்டு மாட்டிக்கிறா அவள். அப்புறம் பார்த்தா அங்கேயே மயங்கி விழுந்துடுறா. அப்படியே சீனை கட் பண்ணால் மார்னிங் காட்டுறானுங்க. காராவோட அம்மா வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரா. வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா வீடே ரொம்ப அலங்கோலமாக, அதான் நைட்டு பேச்சுலர் பார்ட்டி கொண்டாடினாங்கல்ல, அதனால் வீடே அலங்கோலமாக இருக்குது. அவங்க பொண்ணு தேடி பார்க்குறாங்க. அவங்க பொண்ணு வந்து காணும். பெட்ரூம்லேயும் போய் பார்க்குறாங்க, பெட்ரூம்லேயும் இல்லை. கண்ணாடி பார்த்தா கண்ணாடி உடஞ்சிட்டு இருக்குது. அங்கே இருக்கிற பாத் டப்பு போய் பார்க்குறாங்க, லைட்டாக ரத்தமாக இருக்குது. சரி காராவோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எங்கம்மா போனான் என் பொண்ணு, கண்டிப்பாக நீ இருந்திருப்பியே வீட்டில் பார்ட்டி. அதுக்கு அவங்க ஹீரோயினி சொல்கிறா, பச்சையாக போய் புழுகிறா. அது மாதிரி வந்து இல்லை எனக்கு தெரியாது, நான் வரவே இல்லை, அங்கே என்ன நடந்துச்சுலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறா. சொல்லிட்டு அவளும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ முயற்சி பண்ணி கேட்குறான். காராவோட அம்மா வந்து அப்பயும் வந்து அவள் அதே தான் போய் சொல்கிறா. அப்படியே சீனை கட் பண்ணால் காரா தொலைஞ்சி போய் 1 மாதம் ஆகுது. அந்த நோட்டீஸ் போர்டு பார்க்குறான். காராவோட பாய் ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து கேட்குறான், அன்றைக்கி நைட்டு பார்ட்டியில் என்ன தான் நடந்துச்சு, அவள் எங்கே தான் போயிட்டா உனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லுவேன். அப்பயும் வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அமைதியாக போயிடறான். கேட்க அமைதியாகவே போயிடுறா அவள் பாட்டுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷியாமன் லேடியை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மா கிட்டலாம் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்கள மீட் பண்ணுறதுக்காக காராவோட அம்மா வந்து வராங்க. வந்துட்டு சொல்கிறாங்க, இது மாதிரி என் பொண்ணு வந்து காணாமல் போய் 1 மாதம் ஆச்சு, என்னாச்சு ஏதாச்சு, அவள் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு கூட கேட்குறாங்க. அப்பயும் வந்து அவள் வந்து முடியாது அப்படின்னு சொல்கிறா. இவன் ரொம்ப வருத்தப்பட்டு பேச கொடுங்க நான் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவளோட ஃபோட்டோ எரிக்கிறா. எரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ தான் சொல்கிறா, இது மாதிரி வந்து உங்கள் பொண்ணு வந்து உயிரோடு இல்லை, இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறா அவள். அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயினி காட்டுறாங்க. அப்போ போய் டோர் திறக்கும்போது அவனோட தம்பி வந்து அக்கா பர்த்டேக்கோசரம் கேக் எடுத்துன்னு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறான். இவங்களுக்கு வந்து அப்பா அம்மா யாரும் கிடையாது, இவங்க தனி தான். ஆனால் அக்காவுக்கு வந்து தம்பினா ரொம்ப உயிர். தம்பி இல்லைன்னா இருக்கவே மாட்டா கண்டிப்பாக. சரின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு அவங்க அம்மா கிட்டேருந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி போயிட்டு அம்மா பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறா. அங்கே போனால் வீடு ஃபஸ்ட்டு எப்படி அவள் பொண்ணு இறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. இவன் போய்ட்டு மறுபடியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கூட இவன் சொல்ல மாட்டான்றான். ஆண்டி இது மாதிரி வந்து இப்போ அவங்க பொண்ணு செத்தாலா இல்லைன்னே முடிவு பண்ணாத நீங்களே வந்து எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க, இல்லை செத்துட்டா என் பொண்ணு, உனக்கு எதாவது தெரிஞ்சால் வந்து சொல்லுமான்னு சொல்லிட்டு அப்பயும் வந்து அழுகிறாங்க அவங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா 2 பேரும் டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவள் பாருங்கள் கையில் கத்தி வச்சுன்னு கேட்டால் அவள் எப்படி பதில் சொல்லுவாள். இது மாதிரி என் பொண்ணு வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்பயும் வந்து இல்லை எனக்கு தெரியாது, பரவாயில்லம்மா யாரு கூட ஓடி போய்ட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, உயிரோடு இருக்கிறா இல்லை மட்டும் சொல்லுங்கள், நான் எதுவும் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு எவ்வளோ முயற்சி பண்ணி கேட்குறேன். ஆண்டி எனக்கு தெரியாது ஆண்டி, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். சரி இவங்களும் கோவத்தில் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இவங்களும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயிட்டு அவங்க ரூமுக்கு அது தந்து பார்த்தா
ட்ரெஸ் போட்டுட்டு அவங்க கையில் கத்தி வச்சுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நேம்லாம் சொல்கிறாங்க. என் பொண்ணு கண்டிப்பாக நீங்கள் தான் எதனா பண்ணியிருப்பீங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு சேர்ந்து தான் என் பொண்ணை கொன்னுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேர் திருப்பி திருப்பி சொல்கிறா. அவள் பயந்துன்னு அலறடிச்சுன்னு அந்த வீட்டை விட்டு ஓடுறா வெளியே. எப்படியோ அவங்க அம்மா ஆன்ட்டிக்கிட்டேருந்து தப்பிச்சுட்டு வெளியே நந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த ஷாமன் லேடி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, உன் பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கிறா பாருமா, அவங்க எப்படி இருக்கிறாங்க கேளு அப்படின்னு சொல்கிறான். என்ன பாட்டி உங்களுக்குன்னா கண்ணு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லை பக்கத்தில் இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறான். அப்பயும் வந்து இல்லை அந்த கண்ணாடி உருவத்தில் பார்த்தா ஒரு பேய் நிற்கிறது தெரியுது. ஃபஸ்ட்டு ஹீரோயின்கிட்ட தப்பாக நடத்து ட்ரை பண்ணான் பாருங்கள். அவனை இப்போ காட்டுறாங்க பாருங்கள் இந்த சீனில். அவன் பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட்டுக்கு வரத்துக்காக வந்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒன்று கிராஸ் பண்ணி போகுது. அது வெறிக்க அப்படி பார்க்குறான். சரியான பொறுக்கியாக இருப்பான் போதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட்டு க்ளோஸ் பண்ணலாமேன்னு க்ளோஸ் ஆகுது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பேய் நின்றுக்குது. இவன் வந்து போதையாக இருக்குது, அவனுக்கு தெரில. அப்புறம் பார்த்தா அது கிட்ட நெருங்கி வரங்க இவனுக்கு அல்லு இல்லை. அப்போ லிஃப்ட்டு பண்ண பிடிச்சி அழுத்திட்டே இருக்கான். அப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட்டுக்குள்ளே வந்து அந்த பேய் வந்தது. பேய் வந்து பின்னாடி அவன் கழுத்தை பிடிச்சி அந்த லிஃப்ட்டுலேருந்து வெளியே தப்பிக்கலான்னு சொல்லிட்டு வெளியே தலையை விட்றான். லிஃப்ட்டுக்குள்ளே மாட்டினா அவன் தலை தனியாக போயிடுதான் உடம்பு விட்டு. பயங்கரமாக செத்துட்றான் அவன். அப்படியே கண்ணு முழிச்சு ஏந்து பார்த்தா அது ஒரு கனவு மாதிரி வருதுங்க அவனுக்கு. பெட்ரூம்லேருந்து எழுந்து பார்த்தீங்கன்னா போய் ரெஸ்ட் ரூமில் உட்காரலாம் பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு பார்த்தா பேயாக வந்துருக்குறான். அவங்க அலறடிச்சுன்னு கத்துறா. ஏந்து பார்த்தா அவள் பக்கத்தில் பார்த்தா அவன் தம்பி நின்றுட்டு இருக்கான். அப்புறம் சீனை கட் பண்ணால் காலைல பார்த்தீங்கன்னா அவனோட தம்பி வந்து ஸ்கூலுக்கு கூட்டின்னு போயிட்டு இருக்கான். அப்பயும் வந்து அந்த பாட்டி வந்து குருன்னு அவனை பார்க்குது. பாருப்பா அந்த பாட்டிலாம் பார்க்காத, அவங்க எது சொன்னாலும் நீ நம்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. நான் சொல்லிட்டு நந்த பையனும் திரும்பி பார்த்தா அந்த பையன் போய் அந்த பாட்டிக்கிட்ட போயிட்டு ஏதோ பேசுங்க, சரி வாடா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த வேனில் எடுத்துன்னு போய்ட்டு ஏற்றுறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி வந்து அந்த பையன்கிட்ட ஒரு தொண்டு சீட்டு பேப்பர் மாதிரி கொடுத்துருப்பா. அது உனக்கு தேவைப்படும், உங்கள் அக்கா கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறா. அது வந்து அவன் கொடுக்குறான். அவங்க அக்கா வந்து அது வந்து கேர்லெஸ்ஸாக கண்டுக்காத அவங்ககிட்டே கொடுத்துட்றான் மறுபடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் பார்த்தீங்கன்னா, அவன் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று அனுப்புகிறான். அந்த பையன் வந்து துண்டாக லிஃப்ட்டில் மாட்டின்னு செத்து போகிறது. அப்புறம் அந்த வீடியோவில் ஜூம் பண்ணி பார்த்தா காரா வந்து நிற்கிற ஆப்போசிட்டில். அதை எடுத்துன்னு போய்ட்டு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட காட்டுறா. அது மாதிரி வந்து காரா தான் பேயை வந்து எல்லோரும் வந்து சாவடிச்சிட்டு இருக்கா, சீக்கிரம் வந்து அவளை கண்டுபிடிக்கணும், இல்லைனா வந்து ரொம்ப பிரச்சனை ஆகிடும், எல்லோரும் சாவடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறான். அவள் உயிரோடு இருக்கிறாளா இல்லைன்னே தெரியாத வந்து இப்போ வந்து பேய் பிசாசுன்னு சொல்லிட்டு இது வேறு என்னாடி தனியாக பொருளை கலப்பின்னு இருக்கா அப்படின்னு சொல்கிறான். அப்படியே சீனை கட் பண்ணுறானுங்க. கட் பண்ணிட்டு ஃபியூனரலுக்கு போகிறாங்க 2 பேரும். ஃபியூனரலுக்கு போகும்போது அந்த அவனோட தம்பி இறந்துட்டான் பாருங்க. அங்கே போயிட்டு பார்க்குறாங்க. இது மாதிரி வந்து அவன் செத்தான் பாருங்கள். அந்த வீடியோ வந்து காட்டுறாங்க. அன்றைக்கி நீங்களாம் தானே இருந்தீங்க நான் வந்துட்ட பிறகு, காராவுக்கு என்ன தான் ஆச்சு சொல்லுங்கன்னு சொல்லுவோம். அன்றைக்கி நாங்கள் ஃபுல் போதையில் இருந்தோம், அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், அன்றைக்கி நான் இல்லை, அவள் தான் வந்து பேயை வந்து கொண்டுட்டு இருக்கா, எல்லோரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல அவனை என்னாடி பைத்தியம் மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லோரும் கிளம்பி போயிடறானுங்க. மறுபடியும் பார்த்தேன்னா அவள் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தா தூரத்தில் பார்த்தா காரா நின்று இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த கேங்க்லேயே பார்த்தீங்கன்னா 2 காதல் ஜோடி இருக்கும். அப்போ வந்து பேசிட்டு வராங்க. அன்றைக்கி நம்ம போதே இருக்கும்போது காரா கத்துனா மாதிரி ஒரு சவுண்டு ஒன்று கேட்டுச்சுல, அதெல்லாம் உனக்கு தேவையில்ல விஷயம், யாருக்கு என்ன நந்தா நம்மளுக்கு என்ன இருக்குது, நாளைக்கு நம்மள தான் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் புச்சின்னு போய்ட்டு விசாரிப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை மாட்டிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. டப்புன்னு யாரோ எதிர்க்காங்க, டப்புன்னு அடித்து தூக்கிறான். ஐயோ இப்போ தான் போலீஸ் பற்றி பேசணும், கேஸ் போட்டுருவானுங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பார்க்குறான். பார்த்தா அது ஒரு பேய் அப்படியே திரும்பி அவனை துரத்தின்னு வருது. இவன் என்ன பண்ணுறான், பயத்தில் டக்குன்னு கார் எடுத்துன்னு வேகமாக போகிறான். பார்த்தா அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து ஃபோன் வருது. என்னை ஏன்டா விட்டுட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ என் கூட இருக்கிறது யாருன்னு சொல்லி திரும்பி பார்த்தா முடியாது அந்த பேய்ங்க. அப்படி திரும்பி பயத்தில் இறங்குறான். வெளியே வந்து டக்குன்னு ஒரு வண்டியில் அடிபட்டு ஸ்பாட் அவுட்டுங்க. அந்த இடத்துலேயே அவன் கொடூரமாக செத்து போகிறான். அவன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு கேங்கில் 2வது பேர் அவுட்டு. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயினோட வீடு காட்டுறாங்க. அவனோட தம்பி பார்த்தீங்கன்னா நைட்டில் சுவிட்சா வருது. அவன் ஏந்து போயிட்டு அக்கா வாக்கான்னு சொல்லலாம். அங்கே பேய் பார்த்துட்டு அவன் கத்துறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா வந்து படுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவை சொல்கிறா. இவன் வந்து பயத்தில் வந்து அந்த பேய் கிட்ட வர டக்குன்னு ஓடி போய் பயத்தில் ஒளிஞ்சிக்கிறான். அவன் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறான். கிட்ட இவனை பிடிக்கலான்னு வரும்போது டக்குன்னு அவங்க அக்கா வந்து அவனை வந்து காப்பாற்றிடுவான். பார்த்தா அவன் அந்தத்தில் மேலே இருப்பான். பயத்தில் தூரம் டக்குன்னு டோர் சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு போய் திறந்து பார்த்தா இப்போ செத்தான் பார்த்தீங்களா ஃப்ரெஷ்ஷாக லவர்ஸில் ஒரு ஜோடி ஒன்று. அவள் வந்து அப்போ தான் பதறாச்சுன்னு சொல்ல, நீ சொல்கிறதெல்லாம் உண்மை தாண்டி, ஏதோ ஒரு பேய் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே சாவடிச்சிட்டு இருக்குது, நான் இப்போ தான் நம்புகிறேன், சரி வா அந்த ஷாமனில் எப்படியே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் சேர்ந்து வந்து
அந்த ஷாமன் லேடிக்கிட்ட வந்து போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அந்த ஷாமன் லேடி வீட்டுக்கு எல்லோரும் வந்துடுறாங்க. வந்துட்ட பிறகு காராவோட ஃபோட்டோ வந்து அந்த ஷாமன் லேடிக்கிட்ட கொடுத்துட்டு, இதுதான் என் ஃப்ரெண்டு செத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் கேங்கில் எல்லோரும் ஒருத்தராக செத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. காராவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. அப்புறம் அவங்களுக்கு ஹங்கேரின்னு ஒரு சிவப்பு ட்ரெஸ் போட்ட பேய் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அது பார்த்தீங்கன்னா நிறைவேறாத ஆசை கொண்டு இறந்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் வந்து சாவடிக்கும். அது அதனோட ஆத்மா முதல் கொண்டு எல்லோரையும் சாவடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை யார் பூஜை பண்ணிவிட்டு வணங்கிட்டு சாவுறாங்களோ அதே மாதிரி நடக்கும். நீங்கள் இதுலேருந்து என்னை காப்பாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவன் ஃப்ரெண்டு இந்த ஷாமன் லேடியும் அவங்க ஹங்கேரியோட ஃப்ரெண்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. சொன்னோடனே அந்த சடங்கு செய்யறதுக்கான ஒரு டீ மாதிரி கொடுக்குறாங்க. அது குடிச்சிட்ட பிறகு பார்த்தோன்னா அவருக்கு ஒரு விஷுவல் வருது. அப்படியே ரூம்லாம் ரெட் கலரில் மாறுது. யாரோ அந்த பொண்ணு வந்து வலுக்கட்டாயமாக கற்பழித்து இதுக்குள்ளேயே தள்ளி விடுற மாதிரி வருது, கனவு வருது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா கனவுல வந்து வெளியே வரா. என்னை காப்பாற்றுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஷாமன் லேடிக்குள்ளே அந்த பேய் வந்துடுதுங்க. பேய் வந்துட்டு அவள் ஃப்ரெண்டுங்கெலாம் எல்லோரும் செம்ம அடி அடிக்குது. அவள் ஃப்ரெண்டு இருக்கிறா பாருங்கள், அவள் ஃப்ரெண்டு காலை உடைச்சி பின்னாடி முதுகுலே வந்து கொம்பு எடுத்து குத்திட்டு ஷாமன் லேடி வந்து இவ என்ன பண்ணுறா, ஹீரோயினி எடுத்து பெண் தலைவரையாக அடிக்கிறா. 2 பேரும் போராட்டதுக்கப்புறம் அப்படியே அந்த ஷாமன் லேடி வந்து அந்த ஆத்மாக்கிட்டேருந்து வெளியே வந்து சீக்கிரம் அவளை வந்து கண்டுபிடிங்க, அவங்க ஃப்ரெண்டோட உடம்பை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா காராவோட பாய் ஃப்ரெண்டு வந்து ஒடியாந்து டப்புன்னு அவளை எட்டி உடச்சி தள்ளிடுறான். கீழே போய்ட்டு அந்த மேலேருந்து கீழே வந்து அவள் ஸ்பாட்லேயே வந்து இறந்துடுறா ஷாமன் லேடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஆம்புலன்ஸ் வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டை வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்கிறா, இது வந்து சீக்கிரம் வந்து அந்த பாட்டி சொன்னது கேட்டார்ல, சீக்கிரம் பார்த்தோன்னா காராவோட உடம்பு வந்து நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும், இல்லைனா வந்து எல்லாரையும் சாவடிச்சிடும் அந்த பேய் அப்படின்னு சொல்கிறான். இது எங்கே ஆரம்பிச்சதோ அங்கே தான் போய் பார்க்கணும், அப்போ தான் அது விடை கிடைக்குன்னு சொல்லிட்டு காரை தங்கிட்டு இருந்த அப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. எவ்வளோ கம்பல் பண்ணி அவன் பாய் ஃப்ரெண்டு கூப்பிட்டுனா ரூம் போய்ட்டு தந்து பார்த்தா ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது. உள்ளே போயிட்டு பார்த்தா ஒரே பணம் நாட்டம் அடிக்குது. யாரான்னு சொல்லிட்டு ஒரு வேளை அவங்க அம்மாவுக்கு எதுனா ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு காராவோட அம்மா அந்த கதவு தந்து பார்க்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு அதே மாதிரி பழி வாங்கணும் எண்ணத்தோட தூக்கு மாறினு அங்கேயே செத்துட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு கதறாயவோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காராவோட அம்மா வந்து இறுதி சடங்கு வந்து முடிச்சிடுறாங்க. இறுதி சடங்கு இவ தான் வந்து எல்லாரையும் அவளோட ஃப்ரெண்டு 2 பேரையும் சாவடிச்சிட்டு இருப்பான். 2 பேரும் காரில் போய்ட்டு இருக்கும்போது கேட்குறா, இது மாதிரி வந்து காரா எதுனா உங்கள்கிட்ட டாலர் கொடுத்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் கொடுத்தா, இதே மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், ஏன் இப்போ அது இருக்குதா அவங்ககிட்ட அப்படின்னு கேட்டது. இல்லை அவளே போயிட்டா, எனக்கு எதுக்கு அந்த டாலர்னு சொல்லிட்டு நான் எடுத்து போட்டேன், பரவாயில்ல இந்த டாலரை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு காராவோட ஃப்ரெண்டும் சொல்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காராவோட பாய் ஃப்ரெண்டு கேட்குறான், இது மாதிரி உனக்கு எதுனா ஞாபகம் இருக்குதா நீ நடந்து நான் போயிட்ட அப்புறம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் எவ்வளவோ யோசிக்கிறா, ஞாபகம் இல்லை அவ்வளோ சுத்தமாக பதட்டத்தில் பயத்தில் அன்றைக்கி ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நல்லா யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது தான் அவன் கேங்கில் பார்த்தீங்கன்னா மார்க்குன்னு ஒருத்தர் இருப்பான். மார்க் பற்றி வரும்போதும் டக்குன்னு அந்த விஷுவல் ஞாபகம் வருது அவளுக்கு. யாரோ அவளை வந்து கற்பழிக்கிற மாதிரியும் அவளை திரும்ப தண்ணியில் அழுத்தி சாவடிக்கிற மாதிரி ஒரு கனவு வந்திருக்கும்ல, அந்த ஷாமன் லேடி சொல்லியிருப்பாள். ஒருவேளை அவன் தான் இருப்பானோன்னு சொல்லிட்டு இவன் டவுட்டில் இவன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறான் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட. அவனால் அது வந்து ஏற்றுக்க முடியாமல் வெளியே போய்ட்டு கதறி அழுகுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து ஹீரோயினி வந்து கீழே இறக்கிவிட்டு நீ இதை பற்றி எதுவும் கண்டுக்காத, நான் பார்த்துக்கிறேன், எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோயினி ஹீரோயினி வந்து அவள் ஃப்ரெண்டு அடிபட்டிருப்பாள், அவள் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறா. கால் பண்ணால் எடுக்கவே இல்லை. அங்கே பார்த்தா அவங்க அந்த பேய் வந்துட்டு அந்த பெட்டை வந்து அப்படியே தலைகீழாக பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பெட்டு வந்து பின்னாடி சைடு மடித்து அப்படியே அவனை 2ஆக மடித்து உடச்சி போட்டுது. ஒரு டாக்டர் நர்ஸுன்னு சொல்லிட்டு கத்துறா. எதுவுமே வேலைக்கு ஆகல, கொடூரமாக சாவடிச்சிடறா. ஃபோன் பண்ணால் கூட எடுக்கவே இல்லை. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இவர் ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கதவு தண்ணியில் உள்ளே போய் பாரு. திடீர்னு பார்த்தா அந்த பேய் வந்து ஒரு தண்ணியில் போட்டு அழுத்துது. யாரான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் தம்பி தான் வந்து இவளை போட்டு செம்ம அழுத்தினான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவனோட பாய் ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணுறான். யார் காராவோட பாய் ஃப்ரெண்டு. இந்த மாதிரி ஆகிடுச்சி, என்னை வந்து சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், இல்லைனா என்னை சாவடிச்சிடும் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக திரும்பி பார்க்குறான். அந்த டேப்லேருந்து லைட்டாக ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது தண்ணி. சரின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு டக்குன்னு ஏதோ ஒன்று தோணுது.
அங்கேருந்து கிளம்பிட்டு அந்த டைம் பார்த்து ஹீரோவுக்கு மார்க் ஃபோன் பண்ணுறான். எதுக்கு ஃபோன் பண்ணுறா, என்னது ஃபோன் பண்ணான்னு சொல்லிட்டு இதில் எதுவும் காட்டல. இவன் என்ன பண்ணுறா, காரா வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த டேப்பில் சொல்லிட்டு முடியா இதுக்குள்ளே எப்படி முடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து பார்க்குறா. முடி வந்து மேலே சீலிங் பார்த்தா ஒரே தண்ணிலாம் ஃபுல்லாக ஊறிட்டு இருக்கு. ஒரு வேளை மேலே என்ன இருக்குமோன்னு சொல்லிட்டு மேலே போய்ட்டு அந்த டேங்க் ஓப்பன் பண்ணி பார்த்தா காரா வந்து அதில் செத்துட்டு இருக்கா. பணத்தை காட்டுறாங்க பாருங்கள், காராவோட பணத்தை வந்து ஒன்று அழுகுறா. டக்குன்னு அவன் காராவோட பாய் ஃப்ரெண்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன், காரா இங்கே தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் பார்த்தீங்கன்னா டாலர் இருக்கும். அந்த டாலர் பார்க்கும்போது தான் தெரியுது, அப்போ இவன் தான் வந்து காராவோட பாய் ஃப்ரெண்ட் தான் இவன் கொண்டுட்டான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா பின்னாடி சைடு வந்து அவளையும் அடித்து உள்ளே தள்ளிட்டு என்னை காப்பாற்றுறான்னு சொல்லிட்டு கத்துறா. இவன் பார்த்தோன்னா காராவோட இவனையும் உள்ளே தள்ளிட்டு பூட்டிடுறான். அப்போ தான் வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறானுங்க. காராவோட பாய் ஃப்ரெண்டு இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் வந்து அவனோட ஃப்ரெண்டு வந்து மார்க் வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்டு வந்து தப்பாக இருந்ததை வந்து அவன் பார்த்துருவே ரொம்ப கஷ்டப்பட்டு ஓன்னு அழுகுறான். அதுக்கப்புறம் இவ்வளோ சமாதானம் பார்த்தலாமேன்னு சொல்லிட்டு வரான். டக்குன்னு அவளை பிடிச்சி தள்ளும்போது பின் தலை வழியுமாக அடிபட்டுது. என்னை ஏமாற்றிட்டே என்னை துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவளை சாவடிச்சிட்டு மார்க்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு ட்விஸ்ட்டுங்க. ஏண்டா நீ வந்து உன் கேர்ள் ஃப்ரெண்டை சாவடிச்சிட்டு நான் தப்பாக நடந்துக்கின மாதிரி என்னை காட்டிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறானுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அங்கே அவன் மார்க் தாங்க அவன் தப்பாக நடந்திருப்பான். ஆனால் சாவடிச்சது என்னமோ அவனோட பாய் ஃப்ரெண்டு தான். அந்த பழி தூக்கி இவன் மேலே போட்டுட்டு இவனும் வந்து நீ தான் அவளை கொலை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று அண்ணாத்திக்கு வந்து அழுகுறான், சீன் கிரியேட் பண்ணுறான். அப்போ தான் என்னை எப்படியா காப்பாற்றுறா, தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொன்னால் பரவாயில்ல நீ வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பாடி டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக மேலே ஓவர் டேங்க் இருப்பாருங்க, அங்கே எடுத்துன்னு போயிட்டு அவளை வந்து போட்டுருவானுங்க ஓவர் டேங்க்குள்ளே. அடாப்பா ஒரு பொண்ணு வந்து கொலை பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து சண்டை போட்டு பயங்கரமாக சண்டை பண்ணுவான். சரி அவளையாவது போயிட்டு காப்பாற்றலான்னு சொல்லிட்டு இவன் மேலே ஏறி போயிட்டு பார்த்தா காராவோட ஃப்ரெண்டு காப்பாற்றலான்னு பார்த்தா அவனையும் பிடிச்சி தள்ளி விட்ருவான் கீழே. அவனையும் சாவடிச்சிட்டு ஓன்னு கத்துறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள டேங்க்குள்ளே பார்த்தா ஃபுல்லாக தண்ணி ரொம்பிடும். காராவும் இறந்து போகிற நிலைமைக்கு வரா. அதான் காராவோட ஃப்ரெண்டு இறந்து போகிற நிலைமை. காராவோட பாடி வந்து தள்ளி விட்டுது. அந்த டேங்க்லேருந்து தள்ளி விட்டோடனே சின்டாக்ஸ்லேருந்து வெளியே வருவா பாருங்கள். காராவோட ஃப்ரெண்டு உடம்புல வந்துருப்பான். அந்த பேய் வந்துட்டு அவனை போய்ட்டு அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டு டோர் வழியாக தப்பிச்சு போகலான்னு பார்ப்பான். காலை பிடிச்சி டோர்லேயே மாட்டிக்கும், உடச்சி விட்ருவான். அப்புறம் அங்கே இருக்கிற கம்பி எடுத்து அவன் நெஞ்சிலே குத்தும். டக்குன்னு என்னை பாரு அப்படின்னு சொல்லும்போது காராவோட ஃப்ரெண்டு வந்து வெளியே வந்து போவான். அந்த டைம் பார்த்து அந்த கம்பி எடுத்து மறுபடியும் அவன் வயிற்றுலேயே குத்திடுவான். குத்தினோடனே காரா வந்து அவன் உடம்பு விட்டு வெளியே போயிடுவான். வெளியே போனோடனே எப்படியா சாவடிச்சலான்னு பார்த்தா காரா பார்த்தோன்னா அவளோட பாடியிலே வந்து மறுபடியும் போயிட்டு பின் வழியாக வந்து அவனை மெதுவாக கட்டி பிடிச்சி இழுத்துன்னு போயிட்டு பில்டிங் மேலேருந்து விழுந்து 2 பேர் செத்துருவாங்க. செத்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதாங்க கிளைமேக்ஸு. செத்துறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் காராவோட அம்மாவும் பொண்ணும் அவனோட சடங்குலாம் செஞ்சுட்டு அவங்களோட சாம்பல் எதுவும் போய்ட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.